முழு நேர ஊழியத்திற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க அப்படி நான் சொல்ல. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு ஒவ்வொருவர் மீது இருக்குது என்று நான் சொல்ல முடியும். எல்லாரும் ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்முடைய வலக்கரத்தினாலே அவர் நம்மை தாங்குகிறவர். என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உருவாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் திஸ் காட் இஸ் பில்டிங் அஸ், நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நாம் செய்வதற்காக. இந்த உலகத்தில் நாம் பிறந்ததான நோக்கம் அவருடைய சித்தம் செய்வதற்காக. அதை அறிந்து கொண்டவர்களாய், அதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவர் கிருபையும் பலனையும் தருவாராக. இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் அவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, எங்களை இந்த பூமியில் நீர் வைத்ததன் நோக்கம், இந்த பட்டணத்தில் வைத்ததன் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ திட்டமும் தேவ நோக்கமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ இந்த ஆண்டவர், those who are available, hallelujah, God uses them. God takes them in their hands and God uses them. That is our God. Hallelujah. God is not looking for perfect people. Hallelujah. God is looking for people, those who are available. Amen. யார் யாரெல்லாம் ஆமென் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பர்ஃபெக்ட் பீப்புள்னா ரொம்ப கஷ்டம், யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருத்தர் தான் நீதிமான். ஆமென். ரைச்சஸ் அப்படின்னா அந்த ஆண்டவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரும் அப்படி முடியாது, இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாதையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் இந்த ஓட்டத்தில் விழுறோம், எழும்புகிறோம். அவருடைய வார்த்தையின்படி என்ன அப்படின்னா, விழுந்த ஆள் அப்படியே இதனை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவதல்ல. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கும், என்னை எடுங்க, ஃபெயில், இந்த பகுதியில் நான் தவறு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான்கள், நீதிபரர் ஒருவருமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. None of us are perfect people. ஹல்லேலூயா. என்னையும் சேர்த்து, you think I'm a perfect? No, not at all. ஆமென். என்னட்டையும் ஆமென் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அல்லது இந்த பூமியில் ஹல்லேலூயா தேவையில்லாத காரியங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் விரும்பாத காரியங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆமென் ஏதோ ஒரு விடத்தில் எங்கெங்கேயோ இருக்குது. ஹல்லேலூயா. அதை அறிந்து அடையாளம் கண்டு ஆமென், நான் அதை தான் நான் சொல்ல வருவேன், நிவர்த்தி செய்வதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஏளனம் பேசுகிற ஆமென், விமர்சனம் சொல்லுகிற ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் எப்போ இந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன். ஆமென். இந்த ஒரு பெண்மணியை கையும் களவுமாக பிடிச்சிட்டு கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. இவள் விபச்சாரத்திலே அவள் பிடிக்கப்பட்டவள். மோசே நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டு டெஸ்ட் ஹிம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அமைதியாக பார்த்துட்டு, எல்லார் கையிலும் கல் இருக்குது. ஆமென். இந்த உலகம் அப்படி தான், கல்லெறிகிற உலகம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து எவன் விழுவான், எப்போ விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற உலகம் தான். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிற குறைய மாத்திரம் சுட்டி காட்டிட்டு போகிற உலகம் தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலே ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்யணும். எந்த இடத்துல இருந்தாலும் எஸ் வி ஆல் ஃபெயில், தவறுறோம் ஆண்டவரே. ஆனால் அதை தவற திருத்தி ஆமென் மறுபடியும் நாங்கள் மேலே எழும்பி தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உங்கள் பலனையும் கிருபையும் தாங்க என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா பலன் அளிக்கிறவர், கிருபை தருகிறவர். ஹல்லேலூயா. கிருபையை அருளி செய்கிற தெய்வம். பலத்திலே நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நடப்பது. வாக்கிங் இன் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எப்போவோ நடந்ததல்ல, ஆனால் எப்பொழுதும் நடப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். இட் இஸ் நாட் அ பாஸ்ட் டென்ஸ், இட் இஸ் அ ப்ரெசன்ட் அண்ட் அ ஃபியூச்சர். ஹல்லேலூயா. இப்போவும் நடக்கணும், இனிமேலும் நான் நடக்கணும். வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே
ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் போதும், ஹல்லேலூயா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், ஹல்லேலூயா, until our last breath we need to try our best to remain faithful. ஹல்லேலூயா, உண்மையா, ஆமென். அதான் சொல்கிறாரு, நிலை திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. மத்தேயு 4வது அதிகாரம் 18, 19, 20 வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். ஆமென். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது, எப்போ அப்படின்னா, they were at work. ஹல்லேலூயா. அவங்க சர்ச்லேயோ ஆலயத்திலேயோ இல்லை வர்ஷிப் சென்டர்லேயோ வேற எங்கேயோ ஜெப கூட்டத்திலையோ அப்படியெல்லாம் கிடையாது. they were at their work place. அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. அங்கே ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு டெல் யூ, ஹல்லேலூயா, ஏதோ ஒரு டிவைன் பிளேஸில் இருந்தால் தான் கர்த்தர் நம்ம சந்திப்பார். இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும். தாவீது சொல்கிறார், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். God wants to meet any person anywhere he can meet us. ஹல்லேலூயா. அவங்க ஒர்க் பிளேஸில் ஆண்டவர் அவங்களை சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டு, ஹல்லேலூயா, he is walking, அந்த கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்கும் பொழுது அவங்கள பார்க்குறாரு. என் பின்னே வாருங்கள். அவர்களை கண்டு 2 வார்த்தை சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். 2 சென்டென்ஸ். ஹல்லேலூயா. கம் ஃபாலோ மீ. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அடுத்தது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே, ஆமேன், immediately, hallelujah, they were casting a net into the lake. They were fishermen. Jesus looked at them and said, come, follow me. 3 things he's saying. Hallelujah. Come, follow me. Come. This is an invitation to everyone. Hallelujah. வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு உலகம் அந்த நம்பிக்கை, ஹல்லேலூயா, அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதலை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. எதுவும் நமக்கு கை கூடாது. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, ஹல்லேலூயா, come unto me all you have burdened and heavy laden for I will give you rest. நம்ம தேடுகிற அந்த நிம்மதி, ஹல்லேலூயா, அந்த ரெஸ்ட்டு எங்கே கிடைக்கும்னா இயேசுவின் சமூகத்தில். ஹல்லேலூயா. கம் இஸ் an invitation, a word of invitation. கம், வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அழைக்கிறார். கம். 2வது, ஃபாலோ. ஆமென். என்ன பின் தொடர்ந்து வா. ஹல்லேலூயா. மீ, என்னை. ஹல்லேலூயா. கம், ஃபாலோ மீ. Jesus said, and I will send you out to fish for people. In other words, I will make you fishers of men. Verse 20, it says, at once. தமிழில் உடனே. ஹல்லேலூயா. நாளைக்கு delayed obedience is called as disobedience. Please understand that. மெதுவாக செய்வோம், லேட்டாக போவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். ஆமென். It is called a disobedience. ஆமென். ஹல்லேலூயா. delayed obedience is equal to disobedience. அப்புறம் பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம். ஆமென். இவங்க சொல்லுது, immediately, hallelujah, they left everything and they followed Jesus Christ. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முதலாவது, ஆமென், நம்ம பார்க்குறோம், அவங்க தேர் அட் தேர் ஒர்க் பிளேஸ் வலை வீசிட்டு இருக்காங்க. வலையை போட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த வழியாய் போகிறார். ஹல்லேலூயா. டிவைன் பிளேஸில் இல்லை, ஆலயத்தில் இல்லை, ஒரு ஜெபக்கூட்டத்தில் இல்லை, ஒரு மீட்டிங்கில் இல்லை. ஆமென். தேவர் அட் தேர் ஒர்க் பிளேஸ், அவங்க இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் அவங்க கூட. ஆமென். ஹல்லேலூயா. அட் ஒன்ஸ் அப்படின்னா obedience. ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மையும் இந்த நாட்களில் இந்த ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய நிறைய பேர் we are so caught up with our daily routines. திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் யோசனையெல்லாம், எப்படி அடுத்து செய்யலாம், எப்படி அடுத்த டாலர் சம்பாதிக்கலாம், அடுத்த பணத்தை சம்பாதிக்க முடியும், எப்படி வீடு வாங்கலாம், எப்படி கட்டலாம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், எல்லாமே ஜென்ரல் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு கவலை தான். இதில் தப்பே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை, எப்படா மார்ட்கேஜ் கட்டி முடிக்கிறது, வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. எப்படி இதை கட்டி முடிக்க, அதற்காக என்ன செய்யலாம்? அப்படியே தான் நம்முடைய நோக்கம், என்னுடைய திட்டம் எல்லாமே. காலையில் ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி வரைக்கும் அதுதான். ஹல்லேலூயா. அதில் ஏதாவது ஒன்று அங்கங்கே கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டு அப்படியே நிறைய பேர் அப்படியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சில நேரத்தில் சில ஆட்களுக்கெல்லாம் என்ன நோக்கத்திற்காக வாழ்கிறோம் ஒன்றுமே தெரியல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா the work it just sucks them, it pulls them, drains them, grinds them. நிறைய நேரத்தில் அப்படியே அதுக்கப்புறம்
பயங்கர பிரச்சனை, அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், ஆஃபீஸில் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இதே நிலைமையோடு தான் வீட்டுக்கு வர்றது. அப்புறம் எவ்ரிவேர் யூ யூ see them அப்படியே அந்த டென்ஷனோடையே வாழுகிற வாழ்க்கை. ஹalleluya. I want to tell you, come relax in the presence of God. Take time to read the word of God. ஹalleluya. அந்த மற்ற எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹalleluya. கர்த்தர் பேசுவாராக. ஆமென். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஆமென். 2 நாளாகத்தில் நம்ம பார்த்தோமே 7:15 ஹalleluya. என் கண்களும் என் செவிகளும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும். Even in your workplace. Hallelujah. He sees you at your job. He sees you in your routine. Amen. Hallelujah. No place is too hard. Hallelujah. For the divine call. Hallelujah. No place is too ordinary. Amen. For the divine call to come into your life. Amen. ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பிளேஸில் என்ன செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய கரம் அல்லது கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, நம்மை கவனிக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். 19வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், அவங்கள கண்டு என் பின்னே வாருங்கள். கம் ஃபாலோ மீ. என் பின்னே வாருங்கள். ஆமென். I'll make you fishers of men. உடனே சிம்பிளாக சொன்னார், மனுஷர்களை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன். நான் உனக்கு 10 வருஷம் இந்த பிளானை கொடுப்பேன், நான் இதை தருவேன். அப்படி ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரியெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாமே பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன், பூமியில் வம்சங்கள் உனக்கு ஆசீர்வாதி. அதெல்லாம் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆனால் இங்கே சீஷர்கள் இடத்துல ஹல்லேலூயா டிசைபிள்ஷிப். ஆமென். ஆமென். நம்ம எல்லாருமே அவருடைய சீஷர்களாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய சீஷர்களாய் மாறி, ஆமென், நம்ம மாத்திரம் சீஷர்களாய் இருப்பதல்ல, மற்றவர்களையும் சீஷர்களாய் மாற்றுவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 5 year பிளான், 10 year பிளான், 20 year பிளான், இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்வேன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல. 3 வார்த்தை தான், கம் ஃபாலோ மீ. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை என் பின்னே வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். 112வது சங்கீதம் 1வது வசனத்தில், blessed are those who delight in his commands. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தையின்படி அதில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன மனமகிழ்ச்சி? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் அவருடைய முதல் கட்டளை இந்த ஆட்களுக்கு. ஆமென். பின்னே வாருங்கள். கமாண்ட் வருது, ஒரு கட்டளை வருது. ஹல்லேலூயா. அதற்கு உடனே வேதம் சொல்கிறது, immediately, தாமதியாமல் உடனே தங்கள் வலைகளை விட்டு, that is called the obedience. At once they said, yes Lord. Your delight starts there. Hallelujah. ஆமென். அந்த கீழ்ப்படுதல் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? எஸ். நம்முடைய சத்தம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எஸ்ன்னு சொல்கிறோமே, நோ லார்ட் நாளைக்கு அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனால் எஸ்ன்னு சொல்லும் பொழுதே ஆண்டவர் அதில் மகிழ்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஹல்லேலூயா இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. That's how God opens that door for each and every one of us. Amen. Hallelujah. Amen. Obedience is immediate and at the same time it is costly. கீழ்ப்படிதல், உடனே கீழ்ப்படியணும் அப்படின்னா அதற்கு சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. இட் இஸ் காஸ்ட்லி. அதற்கு நிறைய கிரைய செலுத்தணும். 20வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, at once they left everything. 3 காரியத்தை விட்டுட்டு வராங்க. என்ன தெரியுமா? their nets, their tools, their boat. அவங்க வலை பார்த்துருந்துருந்தாங்க, அது உபகரணங்கள், அவருடைய போட். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா இன்னொன்று அவங்க செக்யூரிட்டி, எதிர்காலம். இந்த மீன்களை பிடிச்சி அதை விற்று காசு கொண்டு போனால் தான் அவங்க பிள்ளைங்க, அவங்க ஃபேமிலியில் சாப்பிட முடியும். அதுதான் அவங்களுடைய தொழில். அவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அதுதான். ஆனால் இயேசு கூப்பிட்டாரு, இயேசு அழைக்கிறான்னு சொன்ன உடனே இதை காட்டிலும் இது பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. Esteeming God's presence, God's call greater than my own call, my own work. Hallelujah. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். எல்லாத்தையும் அவங்க வலைகள், அவங்களுடைய நெட்ஸு, அவங்க வலைகள், அவங்க போட்டு, 3வது அவங்க செக்யூரிட்டி, அடுத்தது அவங்களுடைய ஐடென்டிட்டி.
ஃபிஷர்மேன், நாங்கள் மீனவர்கள். எல்லாத்தையும் விட்டு பரவாயில்ல, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது, இவர் கூப்பிட்டார், அவர் பின்னாடி போன, அவர் சொன்னது என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும். இந்த நாளிலும் அந்த அழைப்பு நம்மை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படுகிறோமோ என்னன்னு தெரியல. நான் சொல்கிறதுனால ஏதோ முழு நேர ஊழியத்திற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க அப்படி நான் சொல்ல. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு ஒவ்வொருவர் மீது இருக்குது என்று நான் சொல்ல முடியும். எல்லாரும் ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்யணும். ஒவ்வொருவரும் சீஷர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமென் அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா 9:62 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கலப்பையின் மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு கூப்பிட்டாச்சு, வந்துட்டோம், எதுவும் சரியாக நடக்கலை அப்படின்னு திரும்பி போயிடுற அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா, கை வச்சுட்டு திரும்பி பார்த்தா தேவராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று இயேசு ரொம்ப எளிமையாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அழைப்பு நம்ம எல்லார் மீதும் இருக்கிறது. அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்பர் 1. ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறாரா, அதில் நான் டிலைட் பண்ணணும். ஆமென். அதில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிதல் நடக்கும் பொழுது என் பாதைகளை செவ்வையாய் ஹல்லேலூயா அவர் நடத்த வல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ நோக்கமும் தேவ திட்டம். நான் எப்பவும் அதை சொல்கிறது அதுதான். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். என்னுடைய அஜெண்டா, நான் செய்ய நினைக்கிறது, அதை எல்லாத்தையும் அப்பாற்பட்டு தாண்டி தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் சாதனையாளர்களை அழைக்கவில்லை, அல்லது சாதனை படைப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. நிறைய பேர் நீங்கள் சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸ் அவனை மாற்ற போகிறார் ஆண்டவர் அப்படின்னு. நான் எப்போ சொல்லுவேன், ஹல்லேலூயா, அது நடக்கதோ இல்லையோ, நம்பர் 1 ஹல்லேலூயா, அவருடைய ஹார்ட் என்ன அப்படின்னா, டு டூ ஹிஸ் வில், டு டூ ஹிஸ் வில், டு டூ ஹிஸ் வில். அவருடைய சித்தம் செய்வதற்காக தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, அவர் சித்தத்தை நான் செய்கிறேன். ஆமென். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு இங்கே உடனே தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். there is another thing, that is obedience, கீழ்ப்படிதல். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சீஷர்களாய் மாறி தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் புரிந்து கொண்டவர்களாய் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் ஹல்லேலூயா அநேகரை சீஷர்களாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை சொல்கிறதே, அந்த பணியில் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தி என்னென்ன திறமை இருக்கோ, இவங்கெல்லாம் சாதாரணமான மீனவர்கள். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் பீப்புளை நீங்கள் தேடி போகவே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. பட் தோஸ் ஹூ ஆர் அவைலபிள், யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் தேடி வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடத்துல, yes, we are busy caught up with our world, our families and other things, oh God, but when you call, when we hear that call, hallelujah, help us to respond to that call. அந்த அழைப்பிற்கு நாங்கள் எல்லாரும் பிஸியாக தான் இருக்கோம் ஆண்டவரே. அலுவல் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் அந்த அழைப்பின் சத்தம் வரும் பொழுது அதற்கு செவி சாய்க்க, that is called obedience, அந்த கீழ்ப்படிதலில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். முடிவில் தேவ நோக்கம் தேவ திட்டம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக, ஆளுகை செய்யும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னேன். அந்த காரியம் நடக்க ஆரம்பிக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. தரிசனம் தந்தவர்